நல்ல சமாரியன் சங்கம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்ற வேத வசனத்தின்படி இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் சகோதரர் மோகன் சி லாசர்ஸ் அவர்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் நல்ல சமாரியன் சங்கம். 2007 ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட அறக்கட்டளையாக பதிவு செய்யப்பட்டது. இச்சங்கத்தின் நோக்கம் மிஷனரிகள் விட்டுவிட்டு சென்ற சமுதாய பணிகளின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி சுவிசேஷ பணியை நிறைவேற்றுவதாகும். தமிழகத்தின் பல பட்டணங்களிலும் வெளிமாநிலங்களான மும்பை, கர்நாடகா மற்றும் இலங்கை தேசத்து கொழும்பு நகரம் உள்ளிட்ட பட்டணங்களிலும் மொத்தம் 67 கிளைகள் தற்போது செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் எண்ணற்ற ஏழை எளிய மக்களை சந்தித்து அவர்களின் தேவை என்ன என்பதை அறிந்து அதன்படி உதவி செய்யப்படுகிறது. கொரோனா கொள்ளை நோய் காலகட்டத்திலும் இச்சங்கத்தின் மூலம் ரூபாய் 1 கோடிக்கும் மேலான பணம் செலவு செய்து தேவையுள்ள மக்களுக்கு உதவிகரம் நீட்டப்பட்டது. இச்சங்கத்தின் மூலம் மழை, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யப்படுகிறது. மேலும் மருத்துவ உதவி, கல்வி உதவிகள், வாழ்வாதார உதவிகள் ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசாங்கத்தோடு இணைந்து நூலகம், தபால் நிலையம், கல்வி கூடங்கள் புறணமைத்தல், இலவச கழிப்பிடம் கட்டி கொடுத்தல், மருத்துவ மனைகளை புதுப்பித்தல் போன்ற நலத்திட்ட உதவிகளும் செய்யப்பட்டு வருகின்றன. நல்ல சமாரியன் சங்கத்தின் கிணத்துக்கடவு கிளை 2021 ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி ஜெபத்துடனும் தரிசனத்துடனும் துவங்கப்பட்டது. இக்கிளையானது துவங்கப்பட்ட காலகட்டத்திலேயே சமுதாயத்திற்கு தேவையான பணிகளை தரிசனத்தோடும் செய்ய ஆரம்பித்தது. குறிப்பாக இச்சங்கத்தின் மூலம் இந்த ஆண்டும் ஏழை எளிய மக்களுக்கும், உடல்நல குறைவினால் பாதிக்கப்பட்ட நலிந்த ஆதரவற்ற மக்களுக்கும், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கைம்பெண்கள் போன்றோர்களுக்கும், வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து நின்றோருக்கும் வாழ்வார உதவியும் மட்டுமல்லாது கல்லூரி மற்றும் பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கு கல்வி உதவியும் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். சகோதரர் மோகன் சி லாசர்ஸ் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த தரிசனத்தின்படி கிணத்துக்கடவு நல்ல சமாரியன் சங்கம் அந்த தரிசனத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு இந்த ஆண்டும் பல்வேறு உதவிகளை ஒரே குழுவாக இணைந்து செய்து வருகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு 365 நாட்களிலும் சாலையோர மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு தினமும் ஒரு வேளை உணவை நமது நல்ல சமாரியன் சங்க கிளையின் மூலமாக ஒரு நாளும் தவறாமல் வழங்கப்பட்டது. குறிப்பாக இந்த ஆண்டும் 365 நாட்களிலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்களுக்கு தினமும் ஒருவேளை உணவை நமது நல்ல சமாரியன் சங்கத்தின் மூலமாக வழங்கப்பட்டது. 2021 ஆண்டு நவம்பர் மாதத்தில் நமது நல்ல சமாரியன் சங்கத்தின் மூலம் தகப்பனை இழந்து வாழும் குழந்தைகளுக்கு உதவி செய்யப்பட்டது. மேலும் அகேலா சில்ட்ரன்ஸ் ஹோமில் உள்ள குழந்தைகளுக்கு சிறப்பான மதிய உணவு வழங்கப்பட்டது. 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு மருத்துவ உபகரணங்கள் நமது நல்ல சமாரியன் சங்கத்தின் மூலம் வழங்கப்பட்டது. மேலும் 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் நமது பகுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள், ஆதரவற்ற விடுதி பிள்ளைகள், கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற குடும்பங்களுக்கு உதவி செய்யப்பட்டது. 2022 ஆண்டு ஜனவரி மாதம் நல்லட்டிபாளையத்தில் உள்ள கணவரை இழந்த சகோதரிக்கு கூடை தொழில் செய்வதற்கான வாழ்வாதார உதவி செய்யப்பட்டது. மேலும் வால்பாறை பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெட்ஷீட், கம்பளிகள், சமையல் பாத்திரங்கள் மற்றும் ஆடைகள் கொடுத்து அவர்களின் குடும்பங்களுக்கு பண உதவியும் செய்து நமது சங்கத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டது. மேலும் நமது பகுதியில் அனைத்து மக்களின் பயன்பாட்டிற்கான இலவச ஆம்புலன்ஸ் சேவையை ஆரம்பிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டு நமது நல்ல சமாரியன் சங்கத்தின் உறுப்பினர்களின் மூலம் அதற்கான தொகை திரட்டப்பட்டு வருகிறது.
2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாத மாணவருக்கு கல்லூரி கட்டணம் நமது சங்கத்தின் மூலம் செலுத்தப்பட்டது. 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வால்பாறையில் உள்ள உருளிக்கல், வில்லோனி உள்ளிட்ட பகுதிகளில் சுவிசேஷ ஊழியமும் நமது நல்ல சமாரியன் சங்கத்தின் மூலம் நடைபெற்றது. 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி ஏலூர் பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு உதவிகள் செய்யப்பட்டன. மேலும் 29ஆம் தேதி கல்லூரியில் படிக்கும் ஏழை மாணவர் ஒருவருக்கு மடிக்கணினி வழங்க உதவி செய்யப்பட்டது. 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஸ்ரீலங்கா தேசத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நமது நல்ல சமாரியன் சங்கத்தின் மூலம் நிதி திரட்டப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கல்லூரி விடுதியில் தங்கி படிக்கும் மாணவருக்கு கட்டணம் செலுத்த உதவி செய்யப்பட்டது. மேலும் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் தங்கி படிக்கும் ஏழை பிள்ளைகள் 50 பேருக்கு மதிய உணவும் நமது நல்ல சமாரியன் சங்கத்தின் மூலம் கொடுக்கப்பட்டது. மேலும் கால்முறிவு ஏற்பட்ட சகோதரர் ஒருவருக்கும் மருத்துவ உதவியானது செய்யப்பட்டது. 2022ஆம் ஆண்டு மே மாதம் பார்வை இழந்தோர்களின் வாழ்வாதாரத்திற்கான நிதி உதவியானது செய்யப்பட்டது. மேலும் கோவை RS புரம் காது கேளாதோர் மற்றும் வாய்ப்பேசாதோர் பள்ளி குழந்தைகளுக்கு சீருடையும் வழங்கப்பட்டது. இவ்வாறான உதவிகளை நமது நல்ல சமாரியன் சங்கத்தின் உறுப்பினர்களின் கொடுக்கும் நிதியின் மூலம் ஆண்டவரின் அன்பை அனைத்து மக்களுக்கும் கொடுக்கும் விதமாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். மேலும் எதிர்காலத்தில் நமது பகுதியில் அனைத்து மக்களுக்கும் பயன்படும் இலவச ஆம்புலன்ஸ் வாங்கவும் தீர்மானிக்கப்பட்டு அதற்கான நிதி ஆதாரங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. மேலும் நலிவுற்ற மக்கள் வசிக்கும் கிராமத்தை வருகிற ஆண்டில் முழுவதுமாக தத்தெடுத்து உதவிகள் செய்யவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நீங்களும் ஆண்டவரின் இந்த உன்னத அழைப்பில் பங்கு பெற விரும்பினால் உடனே நமது நல்ல சமாரியன் சங்கத்தின் உறுப்பினராகி இந்த தரிசனத்தோடு உங்களையும் இணைத்துக் கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். மேலும் நல்ல சமாரியன் சங்கத்திற்காகவும் அதன் எதிர்கால திட்டங்களுக்காகவும் தங்களின் அனுதின ஜெபத்தில் தாங்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.